உள்ள வந்திருக்க எல்லாருமே அந்த டேர்னிங் பாயிண்ட்காக தானே வந்திருக்காங்க. அதுல இப்ப நம்ம பேசுறது யாரை பத்தி? லைட் யார் மேல அதிகமா படுது, யார் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி. இப்ப ரீசெண்டா அவங்க கண்ணில் அடிபட்டும் கூட அவங்க ஸ்டில் ஷீ ஸ்பீக்கிங் லவுட் அப்படின்னா அதான் அவங்களோட கேம் பிளானா கூட இருக்கலாம். இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் போங்க அப்படின்னு பல ஆர்டிஸ்டுக்கு ரெஃபர் பண்ற ஒரு ஷோ பிக் பாஸ். கண்ணில் அடிபட்ட விஷயம் கூட வந்து ஆக்ஷன்ஸ் ப்ரோ கேம்ஸ் நம்ம சின்ன வயசுல விளையாடுனது இல்லையா. சபரி வந்து சின்னதா ஒரு வார்த்தை சொன்னது தான் ஓவராலா அவர் மேல திரும்பிடுச்சோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் வந்து வேணும்னா அடிச்சேன் தானே ப்ரோ, வேணும்னா அடிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே ட்ராப் தானே ப்ரோ. எல்லா வார்த்தைகளும் இன்னொருத்தர் போடுற தூண்டில் தான், இன்னொருத்தர் வைக்கிற ட்ராப் தான். உள்ள போயிட்டு அவர் கொடுக்குற கவுண்டர் இருக்குல்ல, இந்த ரியாலிட்டியா நம்ம ஒன்று அடிப்போம்ல, எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். என்ன மனுஷன் பழக்கிறாருல பிளாஸ்ட்ல அப்படின்னு. எக்ஸ்க்ளூசிவ் ஃபிளேவர் தான் கானா. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு தோழமையோட பண்ணுவாங்க, அது இருக்காது. அது நீங்க கானா வினோத் ப்ரோ கிட்ட தாராளமா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருக்கு? சபரி. நான் சொன்ன மாதிரி இப்படி பண்றீங்களேம்மா ஆரம்பிச்சு எனக்கு சபரி அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம், நிறைய ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கோம். அவர் உள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்பு கேங் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங் ஆகி வேற மாதிரி 2 வீடுகள், அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் மாதிரி 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள். ஒரு வேலையை ஒரு குரங்கால பண்ண முடியாத போது நிறைய குரங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி கூட்டமைப்புகள் இப்படிதான் சொசைட்டி உருவாச்சு. கரெக்டா? எல்லா மனுஷனும் குரங்குல இருந்து வந்தவங்க. நாம அதை பத்தி ஏன் அதிகமா பேசக்கூடாதுன்னா, அவன் ஓப்பனா இது வரைக்கும் எந்த கண்டஸ்டும் சொல்லாத அளவுக்கு அவன் ஓப்பனா சொல்லிட்டு வந்தான். He was having many things inside. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சீசனில் வந்து விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பார்வதி மேலே ஆரம்பத்தில் ரொம்ப விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்க, எடுத்ததுக்கு கத்துனதுக்கு எல்லாத்துக்குமே கத்துறாங்க, இவங்க கத்துறதால ஓவரால் வெளியில் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ரொம்ப சத்தமாக தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சுல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? ஆமாம். எதை வச்சு சொல்கிறீங்க நல்ல விஷயம்? ஒருத்தவங்க எனர்ஜியாக இருக்காங்க, அவங்க உள்ளே போய் சண்டை போடுறாங்க, கூச்சல் இடுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு ஷோ, நான் ஆர்டிஸ்டாகவே சொல்கிறேன், ஒரு ஷோ, அதாவது உங்க லைஃப்ல இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் போங்க அப்படின்னு பல ஆர்டிஸ்டுக்கு ரெஃபர் பண்ற ஒரு ஷோ பிக் பாஸ். ஓகே, இப்படியா இந்த வருஷம் போயிருங்க ப்ரோ, ஏன்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கும். அப்ப உள்ள வந்திருக்க எல்லாருமே அந்த டேர்னிங் பாயிண்ட்காக தானே வந்திருக்காங்க. அதுல இப்ப நம்ம பேசுறது யாரை பத்தி? பார்வதி. லைட் யார் மேல அதிகமா படுது, யார் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கிறா, அதான் கேம். ஒருவேளை அதான் கேமோ இல்ல ஒருவேளை அதுதான் இப்ப ரீசெண்டா அவங்க கண்ணில் அடிபட்டும் கூட அவங்க ஸ்டில் ஷீ ஸ்பீக்கிங் லவுட் அப்படின்னா அதான் அவங்களோட கேம் பிளானா கூட இருக்கலாம், இல்லை அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஏன்னா ஷீ இஸ் ஹேவிங் மச் எனர்ஜி. ஒரு ஆங்கரா இருக்கிறாங்க, ஒரு ஹோஸ்டா இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்திருக்காங்கன்னா, வேலையே எங்களுக்கு பேசுறது தான். ஸோ அதனால அவங்களுக்கு அது இன்னும் ஈஸியா வருது. ஓகே, அந்த கண்ணில் அடிபட்ட விஷயம் கூட வந்து ஆக்ஷன்ஸ் ப்ரோ. கேம்ஸ் நம்ம சின்ன வயசுல விளையாடுனது இல்லையா. ஆமா, டிவியில் அது காட்டப்பட்டதுன்றதுனால நம்ம இன்னைக்கு பேசுறோம். யோசிச்சு பாருங்க, வீட்டுல மறைச்ச எவ்வளவு விழுப்புண்கள் நம்ம உடம்புல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ அப்புறம் என்ன, இது அவ்வளவு கேமராஸ்ல தெரியுதுன்றதுனால லைக் நாமளும் எப்படி அடிப்பட்டா நம்ம ஃப்ரெண்டு கூட அப்படியே போய் பேசுவோம், அந்த ஸ்பெல்லிங் இருந்தாலும் போய் பேசுவோம். ஐம் நாட் சப்போர்ட்டிங். ஒரு அப்சர்விங்கா பார்த்தோம்னா இதுதான் பார்வை வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. ஓகே, அது வந்து சபரி வந்து சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னது தான் ஓவராலாக அவர் மேலே திரும்பிடுச்சோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் வந்து வேணும்னா அடிச்சேன் தானே ப்ரோ, வேணும்னா அடிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாமே ட்ராப் தானே ப்ரோ. எல்லா வார்த்தைகளும் இன்னொருத்தர் போடுற தூண்டில் தான், இன்னொருத்தர் வைக்கிற ட்ராப் தான். ஓகே, இந்த வார்த்தைக்கு அவங்க எப்போ மாட்டினாலும் they will have an emotion to show. That's it. ஓகே, and நீங்க பாருங்களேன், நீங்க எந்த கண்டிஷன் பாருங்க, there will be a தூண்டில், there will be a trap. ஓகே, கானா வினோத் அவரோட விளையாட்டு தலைமை வந்து அந்த எனர்ஜி லெவல் சொன்னால, எப்படி ஃபீமேலில் வந்து பார்வோ, இந்த பக்கம் யார் என்னவா இருந்தாலும், எஃப்ஜேவா இருந்தாலும் சரி, பிரவீனா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளேவர் தான் கானா. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா சீசன்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு ரேப்பர் வருவாங்க, ஒரு சிங்கர் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. பட் அவங்க கவுண்டர் அடிக்கிற விதமும், அவங்க கேஷுவலா ஒரு விஷயத்த பழகிற விதமும் உங்களோட ஒரு நெய்பரிஸ்டிக்கா இருக்காது. நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு தோழமையோட பண்ணுவோம்ல, அது இருக்காது. அது நீங்க கானா வினோத் ப்ரோ கிட்ட தாராளமா பார்த்துடலாம். ஸோ நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் ஈவெண்ட்ஸ்ல, நேரில் பார்க்கறது எல்லாமே. அப்போ வந்து ஒருத்தரோட பொட்டன்ஷியல் இருக்குல்ல, நீங்க வந்து, ஏன்னா நமக்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே ஈவெண்ட்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கலாம், க்ளோஸாக இருந்து பார்க்கலாம், ஒரே ஒரு ரூம் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விதத்தில் தலைமை வந்து பாட்டு பாடும்போதெல்லாம் பிளாஸ்டாக இருக்கும். உள்ளே போயிட்டு
அவர் கொடுக்குற கவுண்டர் இருக்குல்ல, இந்த ரியாலிட்டியா நம்ம ஒன்று நடிப்போம்ல, எங்களுக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகும். முடிச்சா என்ன மனுஷன் பொழக்கிறாருல பிளாஸ்ட்ல அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறாருல, ஒரு என்டர்டெய்னர் தேவை. சும்மா சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி பார்வதி தான் மேலே விழுற லைட்டை எப்படி வாய்ஸை ஏற்றி தம்மையிலேயே கச்சிக்கிறாங்களோ, அதே மாதிரி சோஷியலாக ஒரு கேரக்டர் ஒன்று உலாவது அந்த லைட்டை வச்சுக்குதுன்னா கானா வினோத் அவர்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் இருக்கா உள்ள? இப்போ பிடிச்ச கண்டஸ்டன்ட் தாண்டி எனக்கு தெரிஞ்ச கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அந்த விதத்தில் எனக்கு வந்து ஸ்ரீரஞ்சனியோட ஹஸ்பண்ட் உள்ள அமித் உள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இஸ் வெரி மச் டேலண்டட். அண்ட் பார்வுமே எனக்கு லைக் அவங்க ஒர்க்காகவே ஒரு விமனு இந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் பாருங்கள், ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து இங்கே நிறைய பேர் அப்படி வளர்றாங்களா, அந்த மாதிரி அவங்களும் ஒரு விதத்தில் அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்முலா வச்சுட்டு அவங்க போகிறாங்க. ஸோ எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க குரலே ஒரு எனர்ஜி இல்லை, போல்ட்னஸ். அவங்க குரலால் ரகசியம் கூட பேச முடியாது. என்ன மாதிரி இப்போ இந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு அது ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், கேட்குதுல்ல, இந்த மாதிரி தான் அவங்களோட வாய்ஸ். ஸோ எனர்ஜி இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களும் எனக்கு தெரியும், ரொம்ப தெரியாது, பார்த்துருக்கோம், ஈவெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். அவங்க இருக்காங்க உள்ள. சபரி, நான் சொன்ன மாதிரி இப்படி பண்ணுறீங்களேம்மா ஆரம்பித்து எனக்கு சபரி அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம், நிறைய ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கோம். அவர் உள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நட்சத்திர கொண்டாட்டம் போகும்பொழுது நிறைய அவர் ஹோஸ்ட் பண்ணுவார், நாங்கள் கேபிஐ டீமாக போவோம், அவர் உள்ளே இருக்கார், அதுவும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தாண்டி ஷோவா அது என்னவா இருந்தால் எனக்கு கவலை கிடையாது. அன்பு கேங் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங் ஆகி வேற மாதிரி 2 வீடுகள், அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் மாதிரி 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும். ஒரு குரங்கு எப்படி கூட்டமாக மாறுச்சு? எப்படி மாறுச்சு? ஒரு வேலையை ஒரு குரங்கால பண்ண முடியாத போது நிறைய குரங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி கூட்டமைப்புகள் இப்படிதான் சொசைட்டி உருவாச்சு. கரெக்டா? எல்லா மனுஷனும் குரங்குல இருந்து வந்தவங்க. அதனால அந்த பழக்கம் கொஞ்சம் எல்லாருமே நாமளே ஸ்கூல்ல பண்ணிருக்கோம். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி சரி இந்த கேங் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி போன பிக் பாஸ்ல இல்லையா, அதுக்கு முன்னாடி கவினான சாண்டியானா கேங் இல்லையா, எப்பவுமே உண்டு. ஸோ அது நம்ம வந்து பார்த்துட்டு ஓகே இன்னும் நம்ம குரங்குல தான் வந்தோன்றதை கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு எடுத்துட்டு மேக் இட் ஈஸி. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு? கண்டஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிங்க, என்னது இது வந்து கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இதே விஷயத்த பெரிய திரையிலையும் பண்ணாங்க, அதுக்கு எல்லாரும் பேசினாங்க. அதே மாதிரி தான் சின்ன திரையில பண்ணும்போது இதுக்கும் பேசுகிறாங்க. மக்கள் எது எதுக்கெல்லாம் பேசுவாங்களோ அதை பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறது தப்பு இல்லைன்னு. ஓகே. அதே இந்த ஆபாசமான ஒரு சில 18+ இப்போ இல்லை, பட் நடுவில் இருந்துச்சு, இந்த வைல்ட் கார்டுக்கு முன்னாடி இருந்துச்சு, இந்த ஒரு சில ஆபாசங்களான விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா எதுவுமே எடிட்டிங் டேபிளுக்கு போகாமல் யாருக்கு வராது. ஓகே, தவிர்க்கலாம். ஓகே. பட் இருந்தாலும் அந்த லைவ்லன்றதால மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவங்களும் தவிர்க்கலாம். லைவ்னு தெரிஞ்சும் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்காத ஆள் அவங்க. நீங்கள் நினச்சிக்கினே ஒருத்தங்க இருக்கீங்களா இவன் இதுதான் அப்படின்னு, அவன் இல்லை, அவன் அப்போ இப்போதான் நீங்கள் அவனை உண்மையாக பார்க்குறீங்கன்னு. ஏன்னா எனக்கு இந்த வாட்டி உள்ள போனாங்க பிரவீன், எனக்கு நாங்கள் வந்து நட்சத்திர கொண்டாட்டம் போவோம் இது ஸ்டார் விஜயில் இருக்கும். அப்போ பிரவீன் நாங்கள் எங்களோட டைரக்டர் பிரசன்னா நாங்களாம் ஒரே ரூமில் உட்காந்து அந்த என்டையர் ட்ரிப் ஒரு 3 நாள் ஜாலியாக நைட்டு வந்து பீட் பாக்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு நம்ம மிமிக்ரி பண்ணிட்டு எப்படி ஜாலியாக இருப்போம். இஸ் வெரி டேலண்டட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அவன் உள்ளே வந்த உடனே. அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் அதை பற்றி ஏன் அதிகமாக பேசக்கூடாதுன்னா, அவன் ஓப்பனாக இது வரைக்கும் எந்த கண்டஸ்டும் சொல்லாத அளவுக்கு அவன் ஓப்பனாக சொல்லிட்டு வந்துட்டான். he was having many things inside, yes, to show. அதை அவனால் பண்ண முடியல, சீக்கிரம் பண்ணுங்கடா. நான் அதுலேருந்து அவன் எலிமினேஷன் பார்த்தோன்னே எனக்கு உள்ளுக்குள்ளே நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், லைஃப் அப்படி தான் அன்பிரடிக்டபிள். நாளைக்குன்னு பார்க்காத, இன்னைக்கு டைம் இருக்கா, பண்ணிரு ஓடிடு, நாளைக்கு போட்டுக்கலாம்னா நாளைக்கு நீ இருப்பியான்றதே தெரியாது அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்து யாரோட கேம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு யாரோட கேம் சரியில்லைன்னுலாம் எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் அது அவங்க எடுத்துட்டு போகிற விதம் சரியில்லை அப்படின்ற மாதிரி. இல்லை அதை நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிரிக்கெட் இருக்கு, கிரிக்கெட்டுக்கே அம்பையர் வைக்கிறாங்க, நடுவர். ஏன் காமனா இருக்கு? இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது தெரிஞ்சவங்க அம்பையர். கரெக்டா? ஆமா. காமனா இருக்கிறவங்க அம்பையர் இருக்கிறதுக்கு அவங்களோட வேலை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது. அவங்க அவுட் நாட் அவுட்னு சொல்றத ரிவ்யூ பண்ணக்கூடாது, இதெல்லாம் கரெக்டா? ஓகேவா? ஆடியன்ஸ் சொல்லலாமா? கூடாது. இதான் அதோட ஆன்சர். ஓகே. ஸோ அந்த ஷோவை நடத்துறது பிக் பாஸ் தான் அம்பையர். ஆர்எல்ஸ் விஜய் சேதுபதி சார், ஆர்எல்ஸ் இதுக்கு முன்னாடி கமல் சார்.
ஸோ அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும்ல. புரியுது. தே நோ. எந்த ஒரு சீசன்லயே இல்லாம இந்த சீசன்ல வந்து ஆரம்பத்துல ஏதோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து கண்டஸ்டன்ட் சரியில்லைன்னாங்க, உள்ள ஆபாசம்னாங்க. இப்போ பிக் பாஸே தேவையில்ல, பிக் பாஸை பேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவிபி வெளியில போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா எப்படி பாக்குறீங்க நேருவா? லைக் அங்கே ஏற்கனவே இது மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு ஒரு ஷோ, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஷோ நடக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி சொசைட்டியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டால் அது அவ்வளோ டெப்த்தாக கொண்டு போகிற விஷயமே கிடையாது. பேன் பண்ற ஷோ, இட்ஸ் அ ஷோ ப்ரோ. எஸ் விஷயம் இப்போ என்னன்னா ஓவரால் அந்த டைமிங்கில் என்டையர் டிவி கேபிள் நெட்வொர்க்கில் எல்லா சேனல்லையும் அதான் வரும் அப்படின்னு போட்டு உங்களுக்கு அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஃபீட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக போராடுங்க. ஐம் நாட் சப்போர்ட்டிங் தெம், பட் ஒரு காமன் மேனாக நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அது ஒரு ஷோ. நான் இன்னொரு பக்கம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட இல்லை, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும்ல, அவனோட ரியல் லைஃப் நான் பார்த்துருக்கேன்ல, அவனுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவன் ரியாக்ட் தான் பண்ணுவான். ஒரு சில பேர் இப்படி தான் பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரியும். ஓகே, அதை தாண்டி எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, நீ மட்டும் உள்ளே போனால் ஜாலியாக ட்ரிப்புக்கு போன மாதிரி இருக்கலாம் உனக்கு அப்படின்னு. போன சீசன் பிக் பாஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி காமன் மேனாக பார்த்தோன்னா ஏன் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்க? அவ்வளோ நெருடலுக்காக ஆக்கிற விஷயமா அதை ஏன் மாற்றுறீங்க? எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் மனசு அளவில் க்ளோஸாக கொண்டு போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம். ஜென்ரலாக பார்க்குற ஒரு விஷயத்தில் குறை குத்தம் ஒரு ஷோ, அவ்வளோதான். ஷோவாக பாருங்கள்.